ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுமார் நைட்டு ஒரு 11:50க்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிப்பட்டிலேருந்து ஒரு அண்ணன் எனக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கிறாங்கப்பா, உன் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், உன்னால் முடிஞ்ச என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகேண்ணா, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சுட்டு காலையில் ரொம்ப எனக்கு தூக்கமே வரல. முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் காலையில் கிளம்பிட்டேன். காலையில் எழுந்து முதல்ல அந்த லொக்கேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். ஆனால் அங்கே போகிற வழியே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டேன். வீட்டுக்கிட்ட போனோடனே ஒரு 5 வீடாச்சும் இருந்திருக்கும். அந்த வீட்டை இறங்கி நான் உள்ளே போய் பார்க்கலான்னு போனேன். சுத்தமாக உள்ளே போக முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கீழே குனிஞ்சே நம்மளால போக முடியல. அங்கே ஒரு பாட்டி வந்து குழந்தைய வச்சுருந்தாங்க. பாட்டி இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க கேட்டேன். இதுமாரி வந்து ஒரு 16 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கேருந்து கேட்டுன்னு அந்த ஒரு குழந்தைய வாங்கி வச்சு கொஞ்ச நேரம் நம்ம தான் விளையாட இருக்கும்ல, குழந்தைனால நம்மளுக்கு ரொம்ப புரியும், பார்த்துக்கலாம் பேசியிருந்தேன். பேசிட்டு நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சரி, நான் அங்கேருந்து கிளம்பி திருப்பூர் வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து பொங்கல்னாலே எல்லாருமே புது ட்ரெஸ் போடுவாங்க. சரி, நம்மளால முடிஞ்சது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்கி நேராக அவங்க போயிட்டு அங்கே எல்லாருக்குமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இறங்கி எடுத்துன்னு போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டுமே ஒரு 4 குழந்தைங்க இருக்குதான். அந்த குழந்தைங்க 4 குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது ஒரு 5 லேடிஸ் இருக்காங்க. 5 லேடிஸுக்கு புடவை எடுத்து வாங்கி கொடுத்தோம். ரெண்டாவது ஒரு 4 வந்து ஜென்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ரெண்டாவது அங்கே நான் கிளம்புறேன். அவங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி. இதே மாதிரி உங்கள் வீட்டாண்ட யாராவது கஷ்டப்படுறவங்கனால உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து.